ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி விளாக்ஸில் இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன்னா, மார்னிங் டிஃபன் தான் செஞ்சேன். இட்லி புதினா சட்னி செஞ்சேன். எங்கள் வீட்டில் நான் புதினா என்னோடய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றி 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்கள்ல, உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணேன். நல்லா ஒரு வெங்காயத்தை நல்லா பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிவிட்டு, காஞ்ச மிளகா 2 நல்லா கட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கினேன். உங்களுக்கு வேணுன்னா காஞ்ச மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகா தான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் புதினா தனியாக சொல்லி அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் நல்லா எண்ணெயிலே தண்ணி சேர்க்காமல் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நல்லா பிளேட்டில் தண்ணி அரைச்சி வச்சு ஆற வச்சு, அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு வானலில் கடுகு போட்டு அதை தாளிப்பேன். அது வந்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே தாளிச்சிக்கலாம். லாஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணி நீங்கள் அதை புதினா சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். நான் புளி சேர்த்தேன், நான் நடுவில் சொல்லாமல் விட்டுட்டேன். புளி சேர்த்து அரைச்சேன். அதுக்கப்புறம் தாளித்து இட்லிக்கு டேஸ்டியான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்த விளாக்ஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.